சுய ஜாதகத்தில் 7ஆம் வீட்டில் சனி இருக்கும் பொழுது. இலக்னம் மற்றும் ராசிக்கு 7ஆம் வீட்டுடன் வலுப்பெற்ற சனி தொடர்பு கொள்ளும் பொழுது வயது, தோற்றம், ஜாதி, இனம், கல்வித்தகுதி, பொருளாதார நிலை இவற்றில் குறிப்பிடத்தக்க வேறுபாடுகள் அமையக்கூடிய வாழ்க்கை துணை அமைய வாய்ப்புண்டு. திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை வாழ்க்கை துணையின் மீது ஜாதகருக்கு ஒருவித நம்பிக்கை இருந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய வாழ்க்கை துணை பொறுப்பானவராகவும் விசுவாசமானவராகவும் நல்லவராகவும் இருப்பார். மணவாழ்க்கையை பொறுத்தவரை இல்லற வாழ்க்கையானது கட்டுப்பாடுகள் நிறைந்த ஒன்றாகவும் அன்பு, அரவணைப்பு, ஈர்ப்பு போன்ற விஷயங்கள் மற்ற தம்பதியினரை விட சற்று குறைவாகவும் இருக்கக்கூடும். திருமண வாழ்வில் சுவாரஸ்யமான விஷயங்கள் மகிழ்ச்சி குறைவாக இருப்பினும் ஒட்டுமொத்த மன வாழ்க்கை நீண்ட காலம் உடையதாகவும் நிறைவானதாகவும் இருக்கக்கூடும். மன வாழ்க்கை ஓரளவு கண்ணியம் நிறைந்ததாக இருப்பினும் இருவருக்கும் இடையிலான பரஸ்பர ஒத்துழைப்பு மற்றும் ஆதரவு குறைவாகவே இருக்கும். ஜாதகருக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணை அவருடைய நியாயமான உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கக்கூடியவராகவும் குடும்ப பொறுப்புகளை திறம்பட நிர்வகித்துக் கொள்பவராகவும் இருப்பார். ஜாதகரை விட ஜாதகருக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணை உயர்வான தகுதியை பெற்றிருந்தாலும் ஜாதகரை மதித்து நடக்க வேண்டும் என்ற எண்ணம் இயல்பிலேயே அவருக்கு இருக்கும். ஆனால் அதனை ஜாதகர் ஒரு பொழுதும் புரிந்து கொள்வதில்லை. இங்குதான் பிரச்சினை ஆரம்பம் ஆகும். 7ஆம் வீட்டில் சனி இருக்கும் பொழுது இலக்னத்தை பார்ப்பதால் ஜாதகர் அதிகப்படியான சுயநல விரும்பியாக இருப்பார். தன்னுடைய குடும்பம், தன்னுடைய மனைவி, தன்னுடைய குழந்தைகள் என்ற எண்ணம் இல்லாமல் இருப்பதால் வாழ்க்கை துணைக்கு இவர் மீதான பிரியம் மற்றும் ஆர்வம் படிப்படியாக குறைந்து போக வாய்ப்புண்டு. 7ஆம் வீட்டில் சனி இருக்கும் பொழுது ஜாதகருக்கு சுயநல எண்ணங்கள் அதிகம் இருப்பின் அவற்றை குறைத்துக் கொள்வது மட்டுமே மனவாழ்க்கைக்கு நல்லதாகும். 7இல் இருக்கக்கூடிய சனி இலக்னத்தை பார்ப்பதால் ஜாதகருக்கு பொறுப்புகளை தட்டிக்கழிப்பவராகவும் இரத்த உறவுகளிடத்தில் கூட எவ்வித பந்த பாசமின்றி இருப்பதால் ஜாதகர் வாழ்க்கை துணையின் விமர்சனங்களுக்கு உள்ளாகக்கூடும். தாம்பத்திய வாழ்க்கையிலும் ஒருவருக்கு விருப்பமிருந்து மற்றொரு ஆர்வம் இல்லாத சூழல் ஏற்படக்கூடும். 7இல் சனி இருக்கும்போது வாழ்க்கை துணை எவ்வளவு நியாயமானவராகவும் பொறுப்பானவராகவும் நடந்து கொண்டாலும் ஜாதகர் அதை உணராமல் அலட்சியத்துடன் செயல்படுவதால் நாளடைவில் வாழ்க்கை துணைக்கு இவர் மீதான அன்பு, பிரியம், ஈடுபாடு போன்றவை குறைந்து போகக்கூடும். 7இல் சனி இருக்கும்போது வாழ்க்கை துணையிடம் எவ்வளவு நல்ல குணங்கள் தென்பட்டாலும் இவருக்கு ஒன்றும் தென்படுவதில்லை. 7இல் சனி நின்ற ஜாதகர் அதை முழுமையாக உணர்வதும் இல்லை. எனக்கு அமைந்த வாழ்க்கை துணையிடம் இது சரியில்லை, அது சரியில்லை என்று குறை சொல்லக்கூடியவராகவும் எதிலும் திருப்தி அடையாதவராகவும் இருப்பார். 7இல் சனி இருக்கும் பொழுது வாழ்க்கை துணையிடம் காணப்படக்கூடிய குறைகளுக்கு முக்கியத்துவம் தராமல் நிறைகளுக்கு முக்கியத்துவத்தை அதிகமாக தரும்பொழுதும் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய இயல்பான சுயநல எண்ணங்களை குடும்ப வாழ்க்கையிலாவது அறவே ஒழித்து செயல்படும் போது மன வாழ்க்கை ஆத்மார்த்தமானதாக அமையும். வலுப்பெற்ற சுபக்கிரகத்தின் தொடர்பு 7ஆம் வீட்டிற்கு இருப்பது, 7ஆம் வீட்டு அதிபதி நல்ல நிலையில் இருப்பது, களத்திரகாரகன் சுக்கிரன் நல்ல நிலையில் இருப்பது இவற்றை பொறுத்து பலன்கள் மாறுபடும். 7ஆம் வீட்டில் சனி இருக்கும்போது மேலே குறிப்பிட்டுள்ள விஷயங்களை கடைபிடிப்பதுடன் இறை வழிபாட்டினை பொறுத்தவரை எந்த வீட்டில் சனி இருக்கிறாரோ அந்த வீட்டு அதிபதிக்குரிய கிழமையில் வரக்கூடிய பிரதோஷ வழிபாடுகளில் கலந்து கொள்வதும் சனிக்கிழமைதோறும் வரக்கூடிய மகா பிரதோஷ வழிபாட்டினில் கலந்து கொள்வதும் மனவாழ்க்கைக்கு நல்லதாகும்.